மக்களே, இன்னைக்கு நம்ம 15th தீவுத்திடலில் போடுற எக்ஸிபிஷன் பார்க்க போகிறோம். நானும் என் தங்கச்சியும் நாங்க போய் பார்க்கலாமா? அதில் போய் 50 ரூபா போய் வச்சுட்டு வந்தேன். 10 ரூபா இருக்கும். நாங்கள் உள்ளே வந்து ஃபஸ்ட்டு பார்த்து பேக் ஷோ பார்த்துட்டு அடுத்தது ஒரு துறைக்கான ஒரு இது செட்டப் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. செட்டாக நாங்கள் ஒன்று போய் பார்ப்போம். என்னடா இப்படியா? கட் பண்ணா அப்படியே கழிப்பேன். இதெல்லாம் பார்க்க வரவே இல்லை. சாப்பிட தான் வந்தேன். அங்கேருந்து வாடி ஓட காமிச்சிட்டு அப்புறம் ரூம் ஓட்டுறாங்க. என்ன இவருக்கு நான் போகல, நான் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வரேன். போட்டிருக்காங்க. இந்த மேலே போய் கிராம சபை கீழே உனக்கு புரியலன்னா மேலே அதுக்கு தான் டிஸ்பிளே வச்சுருக்காங்க. கீழே பிளைவுட் மால் தான் நிற்கிறேன். சும்மா வேடிக்கை பார்க்க வந்துக்கிறா. எதுக்குன்னா படிக்க வரவே இல்லை. இல்லை, இதெல்லாம் பார்க்கும்போது ஸ்கூல் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி இருக்கு. ஆனால் இவ பண்ணியிருந்தவங்க பார்த்தீங்கன்னா பூ ஊதுனாலே வேலை முடிஞ்சு அதுக்காக அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் இவன் கேட்டால் வெப் டெவலப்பர். நான் வந்து உங்கள் வீட்டில் சாப்பிட வருவேன், சாப்பிட வெப் டெவலப்பர் கான்செப்ட் சொல்கிறாங்க. இது அம்மா அப்பா வீடு. இது பக்கத்தில் வச்சு அப்போ தனியாக தான் அப்பா ஆளுக்கு ஒரு வீடுன்னு. இதுதான் எங்க ஸ்கூலு. வெப் டெவலப்பர் இந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சோன்னா குழந்தைய மாறிடுவாங்க. ஃபியூச்சர்ல இப்படிலாம் கட்டுவோம். ரொம்பனா அதான். இது காலேஜ். நாங்க அவங்க பிடி பீரியட் அதனால வெளியில உட்கார வச்சு. நாமலாம் ஸ்கூல் முடிஞ்சிருச்சு, வெளியே போகிறோம். ஸ்கூல் இல்லை, அது காலேஜ் பக்கத்துல. ஆமாம்.
அவ்வளோ பெரிய ஆர்ட்டா? இதுவும் ரொம்ப பெருசு, யார் வந்தாலும் இடம் கிடைக்கும். பாதி அர்த்தம் இருக்குன்னா கொடு. மேல வந்துடும். அங்க இல்லவே இல்லை நீ. சரி போங்க வெப் டெவலப்பர். எல்லாம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் தான். என்னது முரசொலி மாறன்? கேமரா எதுக்கு பார்க்குறாங்கன்னா தெரியல. நீங்களாம் எது மட்டும் பார்ப்பீங்க, நாங்களாம் தயாரிக்கிற இடத்துல போய் வேலை செய்கிறோம் தெரியும்ல. ரிஃபைனரிஸ்லேயே ஒர்க் பண்ணுறோம். இல்லை நீலாம் இதை தான் பார்க்குற, நாங்கள் இது தயாரிக்கிறதே இடத்துலேயே இருக்கோம், வேலை செய்கிறோம். நானும் எத்தனை இந்தியன் ஆயிலில் வேலை செஞ்சிருக்கேன் தெரியுமா? பானிபட்லாம் போய் ஒர்க் பண்ணிக்கிறேன். இங்கே சிபிசியில் இப்போ இந்தியன் ஆயில் தான் கம்பைன்டு. அடுப்பு வச்சிருக்கேன், பார்க்குறேன். போங்க போங்க. இப்போ கூட ஒரு பொம்மையை பார்த்து பயந்துட்டு வரேன். பேக் எதுவும் சுத்துறா எதுக்குன்னா அது உள்ள தின்பண்டங்கள் வைத்து இருக்கிறேன். இங்க பாரு இந்த மொத்தமா இருக்காங்க. ஆனா அந்த பக்கம் போகணும். இந்த பக்கம் எங்க வீட்டுல கொல்லு வச்சிருக்கோம். சமயபுரம். நான் என்ன இந்த கோயிலுக்கும் போல, அடுத்து ட்ரை பண்றேன். குத்திக்காத, அது இரும்பு. நம்ம இந்த கோயிலுக்கு தான் போகணும். ஞாபகம் இருக்கா? ஸ்ரீரங்கம் மேலே இருக்காரு பேர். இது உள்ளே போய் பார்த்தியா நீ? இதெல்லாம் எங்கே உள்ளே போனோமே அந்த கோயிலுக்கு தாண்டியா? சின்ன சிலையை மட்டும் பார்த்துரு, பின்னாடி இந்த பெரிய சிலையை பார்க்கல. இந்த தனுஷ் மாதிரி இல்லை பார்க்கறதுக்கு. அங்கே பாரு, பெண் ஓதுபவர் நியமனம். ராமர் தான் ஃபர்ஸ்ட் போல இருக்கு. எல்லாம் கண்டினியூ ஸ்டோரி தான். ஒரு பாட்டு எடுத்தா காடுக்கே நிறைய பாட்டு. அடுத்தது வந்து இப்போ மகா அவதார் நரசிம்மன் பார்த்தீங்க, அடுத்தது மகா அவதார் பரசுமா. அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க, இப்போ கிழவியாக மாறிட்டாங்க. நல்லா இருக்குடா, எடுத்துட்டு போயிடலாமா? வாங்குங்கப்பா, ஏன்ப்பா இப்படி திருட்டு வேலை பண்றீங்க? முக்கியமே என்னது இது? இது என்னன்னே எனக்கு தெரியல. வளர்ச்சி துறையா? மேல படி, உணவு பொருட்கள். இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கனே உங்களுக்கு தெரியாது மேடம். வெப் டெவலப்பர் நான் கேட்டேன். வாங்க, அதை பில்லு போகிறதுக்கு இருக்காங்க. ஆனால் பாய். துணி மட்டும் கேட்குறாங்க, அது எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு அதெல்லாம் கவலையே போகிறது கிடையாது.
அதனால தெரியாது. பாடி எப்படி அதுல என்ன எப்படி இருந்தா அப்ப அப்படியே கையில வச்சுனாரு. என்ன கோயில் சொல்லு பாப்பேன். இது மகாபலிபுரம். இது எங்கள் ஊர் செஞ்சிக்கோட்டை. யுனெஸ்கோவில் இப்போ தான் அப்ரூவல் ஆகிருக்கு. போனது புகழ்பெற்ற சின்னமா. அங்கேயாவது ஏதோ பார்த்து கொஞ்சம் அறிவு வளர்த்துக்கிற மாதிரி இருந்துச்சு. இதுல உள்ள ஏன் வரேன்னா மெயினா டெல்லி அப்படின்னு தான் வருது. ஹலோ மக்களே, போன வீடியோவில் நம்ம அங்கே இருக்க டிபார்ட்மெண்ட் வைஸாக இருக்கிற எல்லா பொருட்காட்சி பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம எக்ஸிபிஷனில் உள்ளே போய் நிறைய கடைங்க, அப்புறம் விளையாட்டுக்கு தேவையான விளையாடுற ஜெயின் கோயில் இதெல்லாம் இருக்குது. அதை போய் பார்ப்போம். வாங்க. தலைவலிக்குமா? கரும்பு ஜூஸ் முன்னாடி உனக்கு தலைவலிக்கா? டோர்மேட். அதாவது இவன் வந்து பேக் பைத்தியம், அதெல்லாம் கிடையாது. வச்சுட்டு வந்துடணும் பார்க்கறதோட சரி. இந்த வெரி சவுண்ட் தான். நிறைய உள்ளே போயினாங்க. ஃபஸ்ட்டு என் தங்கச்சி வந்து அவளுக்கு ஏற்ற ஐட்டமாக தான் பார்க்க கொண்டு போனான். ஒன்று ஆஃபர் இருக்கிற. ஆனால் ஒரு கடைக்கும் அவள் வந்து 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஆக்குறான். எல்லா கடையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயின்னே இருக்கிறப்ப என் தங்கச்சிக்கு பசி எடுத்துருச்சு. பாவபதி தான் வேணும்னு சொல்லிட்டு அதை வாங்கி கட்டணும்னா வாங்கி கொடுத்தா ஒரு பீஸை சாப்பிட்டு அதை அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டேன். நான் ஒரு சமோசா சுண்டல் வாங்கி சாப்பிட்டேன். நல்லா இல்லாமல் இந்த உனக்கு பிள்ளை தானே கிடைக்கும். ஹோம் தேட்டரா இந்த சாமிக்கு போட்டுடலாம். அதுக்கே தான் லைன் இந்த அது குழந்தைங்க விளையாடுறது. எதுக்கு நீ சுற்றி பார்க்க வந்த? நான் லீவ் தானே. இதுக்கே லைன் பாரு எவ்வளோ பெருசாக இருக்கு. ஏன்னா அதில் இந்த ஆக்டோபஸ் நம்ம போய்க்கிறோம்ல இந்த இதில். நீ வண்டி எத்தனை போறீங்க?
நினைக்கிறேன் மரண கிணறு அந்த கிணத்துல அதை பண்ணுவாங்க. பாருங்க, இதுக்கு 1 ஹவருக்கு இந்த மூஞ்சி செந்துருச்சு. நொந்து விட்டார்கள். அத பாரு, இதுக்கான என்ன ஏத்தி விட சொன்னேன். வா, இந்த அதுல என்ன ஆக போகுது? இப்ப சாப்பிட்ட பணியாரம் வாய் வலிய ஒன்றும் ஆகாது. என்ன ஒரே வாட்டி பிடிங்கிச்சா வேலை முடிஞ்சது. சும்மா என்ன சுத்தாங்க பாரு, அவ்வளோ பேர் லைன் நிற்கிறாங்கடா. அதெல்லாம் அவங்களாம் யாரும் போறியா? இந்த பாப்பமா இதுல மட்டும் ஸ்கர்ட் போட்டு ஏற முடியும். ரேஞ்சர் தானே இது. முடிச்சுட்டா கையை உள்ள இருக்க, கையை போயிட போதேங்களா. இப்பதான் தூக்குறான் பாரு மேல. இன்னும் அடுத்த ரவுண்ட் அடிச்சிடும் நினைக்கிறேன். கமான் கமான் கமான். இந்த 2 செகண்டுக்கு யார் கிட்ட பாய் பாய். நாலு வேகமா எடுக்கிறாங்க. ஸ்டாப் பண்ணிருக்கோம். கூட்டம் வருது, அண்ணா ஏறுவாங்கன்னு. அவ்வளோதான், திருப்பி முடிஞ்சிச்சு வேலை. அங்கே வர பாக்கி உட்காந்து போகுதுரி. இவங்களுக்கு அவங்களுக்கு தான் வேலை. முன்னாடி இன்னும் நாங்கள் நெட் ஏய் வா, அவனுக்கு எதனா இருக்கான்னு பார்ப்போம். ட்ரம்மா அப்பலாம் வாங்கி போலாமா? कंप्यूटर जोशी நடத்தி இருக்கும் கின்னஸ்
சாதனையாளரான போலாம் போலாம். இது என்னது இது? உள்ள போ. ட்ரெஸ் வாங்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.